நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அமரன் படம் அஃபிஷியலாக உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன முதல் 12 நாட்களில் 250 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது நேற்றுக்கு முந்தின நாள் வசூலோட அப்டேட்ஸ். அதாவது ரிலீஸ் ஆன முதல் 12 நாளில் இந்த வசூல் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. படம் கண்டிப்பாக 300 கோடி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயனோட பெஸ்ட் கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக இந்த படம் இடம் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி டான் படம் 125 கோடி வசூலாகியிருந்தது. அமரன் படம் இப்போ ரன்னிங்கை பார்த்தா கண்டிப்பாக 300 கோடி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடிப்பில் அடுத்த படம் வா வாத்தியார். வா வாத்தியார் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா ஸ்டூடியோ கிரீன் அஃபிஷியல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கங்குவா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் வெளியாக இருக்க வா வாத்தியார் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் கங்குவா படத்துக்குடைய ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் தான் இந்த 2 படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வா வாத்தியார் படம் ஜனவரி 2025 ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. வா வாத்தியார் படத்தில் கார்த்தி, கீர்த்தி செட்டி, சத்யராஜ், ராஜ்கரன்லாம் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் பாலையாவோட நடிப்பில் 109வது மூவியோட அஃபிஷியல் கிளிம்சம் கம்மிங் நவம்பர் 15ஆம் தேதி மார்னிங் 10:24க்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. தெலுங்கு நடிகர் பாலையா, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ்லாம் நடிச்சிருக்காங்க. தமன் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் கிளிம்சம் நவம்பர் 15 மார்னிங் 10:24க்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்னட நடிகர் சிவா ராஜ்குமார் அவர்கள் தளபதி விஜயோட 69வது மூவியில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அவரே ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜயோட 69வது மூவி வினோத்தோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சிவா ராஜ்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக ஜெயிலர் மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போது தளபதி விஜயோட 69வது மூவியிலும் சிவா ராஜ்குமார் அவர்கள் நடிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். நடிகர் அதர்வா நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க டிஎன்ஏ படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவர்களும் குபேரா படத்தில் நடிக்கிறாரு. குபேரா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸும் நவம்பர் 15ஆம் தேதி வெளியாகுது. படத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகாலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நவம்பர் 15 இந்த படத்தோட கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணுறதா மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா நடிப்பில் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கங்குவா படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இப்போ ஆன்லைனில் செம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 7 மணிக்கு கோயம்புத்தூரில் இருக்க பிராட்வே சினிமாஸில் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற சினிமாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஷோ டைமிங்ஸ். இப்போது கங்குவா படத்தோட ஆன்லைன் அட்வான்ஸ் புக்கிங் செம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு.